அப்ப கர்த்தருடைய முகம் எப்படி இருந்தது? சூரியனை போல் இருந்ததாம். அவரை பின்பற்றுகிற தேவ பிள்ளைகளே, உங்கள் முகம் எப்படி இருக்கிறோம்? அந்த சூரிய முகத்தை போல் இருக்கணும். ஆமென். நீங்களும் நானும் கர்த்தரை நேசிப்பது உண்டானால், கர்த்தரை தேடுவது உண்டானால், கர்த்தரை கனப்படுவது உண்டானால், கர்த்தரை ஆராதிப்பது உண்டானால், கர்த்தரை தியானிப்பது உண்டானால், அவருடைய சமூகத்திலிருந்து வருகிற வெளிப்பாடுகள், அவருடைய சமூகத்திலிருந்து வருகிற மகிமை, அவருடைய சமூகத்திலிருந்து வருகிற தீர்க்கதரிசன வார்த்தைகள் உங்களை தொடும் பொழுது நீங்கள் கர்த்தரின் முகம் போல சூரியனை போல பிரகாசமாக இருப்பீர்கள். பிரியமான தேவ பிள்ளைகளே, இந்த நல்ல பரிசுத்த நாளிலே உங்களை பார்ப்பதில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தர் நல்லவர். ஆமென். ஒரு அல்ல சொல்லுமா எல்லாரும் சேர்ந்து? ஹல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவர் நம்மோடு கூட இருக்கிறார். இன்றும் என்றும் எப்பொழுதும் நம்மோடு கூட இருக்கிறார். இந்த நாட்களை பார்க்கும்போது இன்றைக்கு உலகத்தில் பல இடங்களில, சபைகளில இன்றைக்கு பெந்தெகோஸ்தே திருநாளை மகிமையாய் கொண்டாடுகிறார்கள். கர்த்தராகிய தேவன் மரித்து உயிரோடு எழும்பின அந்த நாள் முதல் 50 நாட்களை கர்த்தருடைய சமூகத்துக்கு நேராய் தந்து அதை பெந்தெகோஸ்தே நாள் என்று சொல்லி கர்த்தரை மகிமைப்படுத்தி ஒரு கனப்படுத்துகிற ஆராதனைகள் பல சபைகள் இருக்கிறது. இன்றைக்கு நாமும் ஆண்டவருடைய சமூகத்தில் வந்திருக்கிறோம். நான் கர்த்தருடைய சமூகத்தில் ஜெபிக்கும் பொழுது ஆவியானவர் எனக்குள்ள என்னென்ன பேசினார் அதை நான் உங்களோடு பேச கர்த்தருக்குள் நான் விரும்புகிறேன். அல்லேலூயா. இன்றைக்கு என்னுடைய பிரசங்கத்தின் தலைப்பு என் புறாவே என்று சொல்லி ஒரு தலைப்பை உங்களுக்கு முன்பாக வைக்கின்றேன். ஒரு வசனத்தை வாசிக்கலாம். உன்னத பாட்டு 2ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை அப்படியே நாம் வாசிக்கலாம். உன்னத பாட்டு 2ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். அங்கே சொல்லப்பட்ட வார்த்தை கவனிங்கள். கண்மலையின் வெடிப்பில்களிலும் சிகரங்களின் மறைவிடங்களிலும் தங்கியிருக்கிற என் புறாவே. அவர் சொல்றாரு, கண்மலையின் வெடிப்புகளிலும் சிகரங்களின் மறைவிடங்களிலும் தங்கியிருக்கிற என் புறாவே. ஒரு அழகான வார்த்தையை இன்றைக்கு நீங்கள் நானும் தியானிக்க போகிறோம். அப்படியே கண்களை மூடி பரிசுத்த ஆவியானவரை நாம் பார்க்கலாமா? அப்படியே ஆண்டவருடைய சமூகத்துல ஹல்லேலூயா ஜீசஸ். நன்றி ஆவியானவரே, நன்றி 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 நன்றி. சேனைகளின் தேவனே, சேனைகளின் தேவனே, நன்றி அப்பா, நன்றி. உம்முடைய பலத்த கரம் மகிமையாய் இறங்குறதுக்காக ஸ்தோத்திரம். இந்த ஆராதனை நேரத்தில் ஆவியானவரே எங்களோடு அசைவாடுகிறதுக்காக நன்றி. என் புறாவே என்று சொல்லுகிற அந்த வார்த்தையை நாங்கள் தியானிக்க போகிறோம். என் புறாவே என்று சொல்லுகிற வார்த்தையை நாங்கள் தியானிக்கிற நேரத்தில் கர்த்தர் எங்களோடு பேசுங்கப்பா. இங்கே வந்திருக்கிற எல்லாருக்கும் ஒரு வேளை கர்த்தாவே தங்கள் இல்லங்களில வேலைத்தலங்களில இருந்து ஆண்டவரே இந்த செய்தியை கேட்கிற யாராய் இருந்தாலும் அவர்கள் மத்தியில் கர்த்தருடைய வல்லமை அப்படியே இறங்கி ஒவ்வொருவரையும் நீ தொடும்படியாய், ஒவ்வொருவருக்குள்ளும் பரிசுத்த ஆவியானவர் இறங்கி வரும்படியா உமது பாதத்தில் நான் தருகிறேன். தொடர்ந்து நடத்தும் இயேசுவின் நாமத்தில் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை, கர்த்தருக்கு மகிமை. மீண்டும் இந்த வசனத்தை வாசிக்க கேட்கலாம். வாசிப்போம். உன்னத பாட்டு 2:14. கண்மலையின் வெடிப்புகளிலும் சிகரங்களின் மறைவிடங்களிலும் தங்குகிற என் புறாவே. நல்ல கவனிங்க, நல்ல இந்த வார்த்தை கவனிக்கணும். கண்மலையின் வெடிப்புகளிலும் சிகரங்களின் மறைவிடங்களிலும் தங்குகிற என் புறாவே அப்படின்றா. என் புறாவே. அப்ப புறாவே என்பதை பார்க்கும் பொழுது இந்த புறா எதற்கு ஒப்புதாய் இருக்கிறது, இந்த புறா எதற்கு ஈடாகிறது என்று சொல்லி பார்க்கும் பொழுது பரிசுத்த ஆவியாகிய தேவனை கனப்படுத்துகிறது. பிதாவாகி தேவன், குமாரனாகி தேவன், பரிசுத்த ஆவியாகி தேவன், இவர்கள் மூன்றும் ஒரே வழியில இருப்பதினால் அந்த மகிமைக்குள்ள இருக்கிறவர் தான் இந்த புறா. ஆகவே இந்த புறாவானவர் என்று சொல்லும் பொழுது பிதாவை கனப்படுத்துகிறது, பிதாவை கனப்படுத்துகிறது. புறாவே என்று சொல்லும் பொழுது குமாரனை கனப்படுத்துகிறது. புறாவே என்று சொல்லும் பொழுது பரிசுத்த ஆவியானவரை கனப்படுத்துகிறது.
ஆகவே என் புறாவே என்று சொல்லுகிற போது என் பிதாவே என்ற அர்த்தம். என் புறாவே என்று சொல்லும் பொழுது என் பரிசுத்த ஆவியே என்ற அர்த்தம். என் புறாவே என்று சொல்லும் பொழுது என் குமாரனாகிய கிறிஸ்துவே என்று சொல்லப்படுகிற அர்த்தத்தை அங்கே கொடுக்கிறது. நீங்க ஒரு வசனத்தை வாசித்து பாருங்க. லூக்கா எழுதின சுவிசேஷம் 3ஆம் அதிகாரம் 22வது வசனத்தை நீங்க அங்க பார்த்தீங்கன்னா அங்கே தெளிவுபடுத்தி இந்த புறாவை அங்கு ஒப்பிட்டு இருக்கிறா. வாசிக்கலாம். லூக்கா 3:22. பரிசுத்த ஆவியானவர் ரூபம் கொண்டு புறாவை போல அவர்கள் மேல் இறங்கினார். புறாவை போல் அவர் மேல் இறங்கினார். வானத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாகி என்னுடைய நேசகுமாரன், நீர் என்னுடைய நேசகுமாரன், பிரியமாயிருக்கிறேன் என்று உரைத்தார். அல்லேலூயா. நல்ல கவனிக்க வேண்டிய ஒரு காரியம். பரிசுத்த ஆவியானவர் ரூபம் கொண்டு, ஆமென், பரிசுத்த ஆவியானவர் ரூபம் கொண்டு புறாவை போல் அவர் மேல் இறங்கினார். அல்லேலூயா. என் புறாவே என்று சொல்வதற்கு இங்கே பார்க்கும் பொழுது பரிசுத்த ஆவியானவர் இயேசு மேலே அவர் இறங்கினார் என்று சொல்லப்படுகிறது. அல்லேலூயா. அப்ப அங்க என்ன சொல்றார்? இவர் என் நேசகுமாரன், நீர் என்னுடைய நேசகுமாரன், உம்மில் பிரியமாயிருக்கிறேன். இந்த இடத்துல வந்து இருக்கிற தெய்வ பிள்ளைகளை, உங்க மேலையும் என் மேலையும் கர்த்தர் பிரியமாயிருக்கிறார். அதனாலதான் உங்களையும் என்னையும் பார்த்து நேசகுமாரனே, என் நேசகுமாரத்தியே என்று கர்த்தர் அழைக்கிறார். அப்படி அழைப்பு சாதாரணப்பட்டதல்ல. அவர் தெரிந்தெடுத்தது சாதாரணப்பட்டதல்ல. ஆகவே தான் சொல்லுகிறார், கர்த்தராக தேவன் மேல இந்த புறாவானவர் அப்படியே பரிசுத்த ஆவியாய் எப்படி இறங்கினாரோ அதே போல இன்றைக்கு இந்த செய்தி கேட்கிற தேவ பிள்ளையே, உண்மையிலையும் என் மேலையும் பரிசுத்த ஆவியானவர் புறாவை போல இறங்கி வர அவர் சித்தமுள்ளவராய் விருப்பமுள்ளவராய் இந்த இடத்தில் கடந்து வந்திருக்கிறார். ஆக அவருடைய சித்தத்தையும் அவருடைய விருப்பத்தையும் பிடித்துக்கொண்டு அவருக்கு பிரியமானவராக, அவர் நேசிக்கிற நேசகுமாரனாக நாம் மாறும் பொழுது நிச்சயம் இந்த பெந்தகோஸ்தே நாட்களிலே அப்படி வல்லமை நமக்குள் வந்து நம்மை நிரப்பும். எசேக்கியேலுக்கு ஒரு வெளிப்பாடு வருகிறது. எசேக்கியேல் 37ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்வோம். அங்கே பார்க்கும் பொழுது 14வது வசனத்தை நீங்க பார்த்தீங்கன்னா அங்கே சொல்லுகிற ஒரு வெளிப்பாடு, ஒரு தீர்க்கதரிசன வார்த்தை என்னன்னா, என் ஆவியை உங்களுக்குள் வைப்பேன், என் ஆவியை உங்களுக்குள் வைப்பேன், நீங்கள் உயிரடைவீர்கள், நான் உங்கள் தேசத்திலே வைப்பேன், நான் உங்களை உங்கள் தேசத்தில் வைப்பேன், அப்பொழுது நான் கர்த்தர் என்று அறிந்து கொள்வீர்கள். இதை சொன்னேன், இதை செய்வேன் கர்த்தர் உரைக்கிறார். ஹல்லேலூயா. இதை சொன்னேன், இதை செய்கிறேன், என் ஆவியை உங்களுக்குள்ள வைப்பேன். ஹல்லேலூயா. என் ஆவி உங்களுக்குள்ள. யோவேல் 2ல பார்க்கிறோம், அழகான வார்த்தை தெளிவாய் சொல்லுகிறார், என் ஆவியை உங்களுக்குள்ள வைப்பேன் என்று இங்கு எசேக்கியேலுக்கு சொல்றது போல அங்கு யோவேலுக்கு அவர் சொல்லுகிறார். அங்க என்ன சொல்றார் பாருங்க. யோவேல் 2ல பார்க்கும் பொழுது, மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன், ஊழியக்காரர் மேலும் ஊழியக்காரி மேலும் அந்நாட்களிலே அவருடைய மகிமை ஊற்றுவார். ஆமென். ஹல்லேலூயா. பாருங்க, ஊழியக்காரர் மேலும், அவரை விசுவாசிக்கிற மேலும், அவரை தேடுகிற மேலும், அவரை நம்புகிற மேலையும் அவருடைய ஆவியை ஊற்றுவார். அப்போஸ்தலர் கவனிக்கும் பொழுது 2ஆம் அதிகாரத்துல முதல் வசனம் பார்க்கிறது. அங்க என்ன சொல்லுகிறது பாருங்க. அவர் சொல்ற ஒரு வார்த்தை, அப்போஸ்தலர் 2 முதல் வசனம் என்ன சொல்லுகிறது? பெந்தெகோஸ்தே என்னும் நாள் வந்தது போது அவர்கள் எல்லாரும் ஒருமனப்பட்டு ஓரிடத்தில் வந்திருந்தார்கள். அப்பொழுது பலத்த காற்றடிக்கிற முழக்கம் போல வானத்திலிருந்து சடுதியாய் ஒரு முழக்கம் உண்டாகி அவர்கள் உட்கார்ந்திருந்த வீடு முழுவதும் நிரம்பிற்று.
ஹல்லேலூயா. அவர்கள் உட்கார்ந்து இருக்கிற வீடு முழுவதும் இந்த நேரத்தில் இந்த வீடு, இந்த ஜீசஸ் காஸ்பல் பிரீச்சிங் சபை என்கிற இந்த வீட்டுக்குள்ள கர்த்தருடைய வல்லமை அப்படியே இறங்கி வந்திருக்கிறது. என் புறாவே, என் பிதாவே, என் குமாரனே, என் பரிசுத்த ஆவியேன்னு கூப்பிடும் பொழுது அந்த மகிமை நமக்குள்ள வந்து நம்மளை அவர் நிரப்பும்படியா அவர் ஆவியை நமக்குள் ஊற்றிருக்கிறார். மாம்சமான யாவர் மேலும் என் ஆவி ஊற்றுவேன் என்று சொன்ன அந்த கர்த்தருடைய வார்த்தை இன்றைக்கு நமக்கு நிறைவேற போகிறது. நமக்குள்ளே இந்த பரிசுத்த ஆவியார் வந்திருக்கிறார். இந்த பரிசுத்த ஆவியானவரை எப்படி நம்ம வரவேற்க போகிறோம்? கரங்களை தட்டி இருக்கிற இடத்துல அப்படியே ஸ்தோத்திரித்து ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க. அப்பாவுடைய சமூகத்தை சொல்லுங்க. தேவ பிரசன்னத்தை மகிமைப்படுத்தி தேவ ஆவியானவரை வரவேற்கும் பொழுது அவர் உங்களுக்குள்ளே இறங்கி அவர் வாசம் பண்ணுவா. அவருடைய பிரசன்னம் உங்களை நடத்தும். ரீமா சந்துடா ரீபா ஷதரகமா. Thank you Father. நன்றி, நன்றி. நீங்க செயல்படுகிறதுக்காக நன்றி. என் புறாவே என்று சாலமோன் கூப்பிடுகிறது போல நாங்களும் உம்மை கூப்பிட போகிறோம். நீர் எங்களோடு பேசும். நன்றி. தேங்க்யூ லார்ட் ஜீசஸ். நன்றி ஆவியானவரே. இப்பொழுது நாம் இந்த சத்தியத்தை கவனிப்போமா? இந்த சத்தியத்தை காது கொடுத்து கேட்போமா? இந்த சத்தியத்தை இருதயத்துக்குள்ள பதிய வைப்போமா? இந்த சத்தியத்தின் பிரகாரம் நாமளும் அவர் கேட்டபடி நடப்போமா? நேச குமாரத்தியாய் அவருக்கு பிரியமான மகனாய் மகளாய் நாமும் மாறுவோமா? அம்மே உங்களுக்குள்ளும் எனக்குள்ளும் அவர் ஆவியை ஊற்றிருக்கிறார். உங்களுக்குள்ளும் எனக்குள்ளும் இந்த மாம்ச சரீரத்தை அவருடைய பரிசுத்த சரீரமாய் மாற்றுகிறார். உனக்குள்ளும் எனக்குள்ளும் இந்த வெளிப்பாடு தரிசனங்கள் அம்மே கர்த்தர் நமக்கு கொடுக்கிறவராய் இறங்கி வந்திருக்கிறார். இப்பொழுது இந்த சபை என்கிற வீட்டுக்குள்ள, இப்பொழுது இந்த சரீரம் என்கிற இந்த வீட்டுக்குள்ள, இப்பொழுது நீங்க இருக்கும் ஒவ்வொரு இடங்களில அம்மேன் கர்த்தருடைய வல்லமை இறங்கி பாய் போகிறது. அவர் நம்மை ஆசீர்வதிப்பா. தேங்க்யூ. ஏசாயா 44:3 சொல்லுகிறது, அம்மேன் தாகமுள்ளவன் மேல் என் ஆவியை ஊற்றுவேன் என்று. தாகமுள்ளவன் மேல். இன்றைக்கு நீங்க தாகமுள்ளவர்களாய் இந்த இடத்துல அவரையே நோக்கி பார்ப்பீங்களா? நிச்சயம் உங்க மேல் இந்த புறாவானவர் இறங்கி வருவா. அங்க சொல்லுகிறது, அந்த வசனம் சொல்லுகிறது 44 ஏசாயா 3 சொல்லுகிறா, தாகமுள்ளவன் மேல் தண்ணீரையும், தாகமுள்ள மேல் தண்ணீரையும், வறண்ட நிலத்தின் மேல் ஆறுகளையும் ஊற்றுவேன். வறண்ட நிலங்கள் மேல் ஆறுகளை ஊற்றுவேன். உன் சந்ததியின் மேல் என் ஆவியையும், உன் சந்ததி மேல் என் ஆவியும், உன் சந்தானத்தின் மேல் என் ஆசீர்வாதத்தை, உன் சந்தானத்து மேல் என் ஆசீர்வாதத்தை ஊற்றுவேன். தாகமுள்ளவன் மேல் என் ஆவியும் என் ஆசீர்வாதத்தையும் ஊற்றுவேன். உங்களுக்குள்ள தாகம் இருக்கிறதா? இந்த தாகம் இருந்தால் இந்த செய்தி முடிகிறதுக்கு முன்னாகவே கர்த்தருடைய மகிமை உங்களை நிரப்பிரும். உங்க வீட்டை நிரப்பிரும். உங்க குடும்பத்தாரை நிரப்பிரும். நீங்கள் ஆசீர்வாதமாய் இன்று முதல் கர்த்தருக்கு ஜெயகோஷம் போடுவீர்கள். கர்த்தர் உங்களை கெம்பீரமாய் ஆசீர்வதிக்க போகிறார். கெம்பீரமாய் ஆசீர்வதிக்க போகிறார். இந்த உன்னத பாட்டு 2:14 நாம் கருத்தாய் தியானிப்போம். இங்கே சாலமன் சொல்லுகிறார், என் புறாவே என்று சொல்லி அடுத்து 4 காரியங்களை அவர் அழகாய் சொல்லுகிறார். அதில் முதல் காரியம் என்ன? உன் முகரூபத்தை எனக்கு காண்பியும். அல்லேலூயா. உமது முகரூபத்தை எனக்கு காண்பியும். என் புறாவே உன் முகரூபத்தை எனக்கு காண்பியும். அம்மே முதலாக அம்மே இந்த வார்த்தையை நாம் தியானிப்போமா? இந்த சாலமன் சொல்லுகிறார், என் புறாவே உன் முகரூபத்தை எனக்கு காண்பியும். எத்தனை பேர் நீங்கள் கிறிஸ்தவர்களாய் இருப்பீர்களானால் எத்தனை பேர் ஆமென் கர்த்தருடைய முகத்தை பார்த்திருப்பீர்கள்? கர்த்தருடைய முகம் எப்படி இருக்கும் என்று நீங்கள் சிந்தித்திருக்கிறீர்களா? அல்லது அவருடைய முகத்தை நீங்கள் பார்த்திருக்கிறீர்களா? உங்க தரிசனத்திலாவது பார்த்திருக்கிறீர்களா? அல்லது உங்க ஜெபத்தில் பார்த்திருக்கிறீர்களா? அல்லது உங்க உணர்வுக்குள்ளே இப்படிதான் இருக்கும் என்று ஆமே அறிந்திருக்கிறீர்களா? எப்படி அறிந்திருக்கிறீர்கள்? மத்தேயு 17ஆம் அதிகாரத்தில் 2வது வசனம் அங்க குறிப்பிடுகிற ஒரு காரியத்தை நீங்க பார்த்தீங்கன்னா, கர்த்தருடைய முகம் அவர்களுக்கு முன்பாக மறுரூபமானார்.
சூரியனை போல ஆமென். பிரகாசித்தது. கர்த்தருடைய முகம் எப்படி இருந்தது? சூரியனை போல பிரகாசித்தது. கர்த்தருடைய முகம் சூரியனுக்கு மேலானது. சூரியனை போல பிரகாசித்தது. கர்த்தருடைய மகிமை, கர்த்தருடைய அந்த வெளிப்பாடு, கர்த்தருடைய தரிசனத்தை காண்கிற தேவ பிள்ளைகளே, கர்த்தருடைய முகம் எப்படிப்பட்டது என்று பார்க்கும் பொழுது அவருடைய முகம் சூரியனை போன்றது என்று சொல்லுகிறார். அவருடைய முகம் சூரியனை போன்று இருக்கும் என்று சொன்னால் அவருடைய பிள்ளைகளாகிய நீங்களும் நானும் எப்படிப்பட்ட முகமுள்ளவர்களாய் இருக்க வேண்டும்? வெளிப்படுத்தல் நீங்க பார்க்கும் பொழுது 1ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம், வெளிப்படுத்தல் 10:1, இந்த 2 வசனத்தை பார்க்கலாம். வெளிப்படுத்தல் 1:16 பாருங்கள். அங்கே சொல்ல வார்த்தை என்ன? தமது வலது கரத்தில் 7 நட்சத்திரங்களையும் அவர் வாயிலிருந்து இருப்பும் கருக்குள்ள பட்டயம் புறப்பட்டது. அவருடைய முகம் வல்லமையாய் பிரகாசிக்கிற சூரியனை போல் இருந்தது. ஆமென், ஹல்லேலூயா. அவருடைய முகம் எப்படி இருந்ததா? வல்லமையாய் பிரகாசிக்கிற வல்லமையாய் பிரகாசிக்கிற சூரிய முகம் சூரியனை போல் இருந்ததுன்றா. 10ஆம் அதிகாரத்தில் முதல் வசனத்தை வாசிங்க சீக்கிரம். பலமுள்ள வேறொரு தூதனை பின்பு வேறு ஒரு தூதனை வானத்திலிருந்து இறங்கி வர கண்டேன். வானத்திலிருந்து இறங்கி வர கண்டேன். அவனை சூழ்ந்திருந்தது. அவனுடைய சிரசின் மேல் வானத்திலிருந்து அவனுடைய முகம் சூரியனை போலவும். ஆமென். அவருடைய முகம் எப்படி இருந்ததா? சூரியனை போல. போதும் ஹல்லேலூயா. அப்ப கர்த்தருடைய முகம் எப்படி இருந்தது? சூரியனை போல் இருந்ததாம். அவரை பின்பற்றுகிற தேவ பிள்ளைகளே, உங்கள் முகம் எப்படி இருக்கிறோம்? அந்த சூரிய முகத்தை போல் இருக்கணும். ஆமென். நீங்களும் நானும் கர்த்தரை நேசிப்பது உண்டானால், கர்த்தரோடு பேசுவது உண்டானால், கர்த்தரை தேடுவது உண்டானால், கர்த்தரை கனப்படுவது உண்டானால், கர்த்தரை ஆராதிப்பது உண்டானால், கர்த்தரை தியானிப்பது உண்டானால், அவருடைய சமூகத்திலிருந்து வருகிற வெளிப்பாடுகள், அவருடைய சமூகத்திலிருந்து வருகிற மகிமை, அவருடைய சமூகத்திலிருந்து வருகிற தீர்க்கதரிசன வார்த்தைகள் உங்களை தொடும் பொழுது நீங்கள் கர்த்தரின் முகம் போல சூரியனை போல பிரகாசமாக இருப்பீர்கள். ஹல்லேலூயா. நீங்க நிறைய குடும்பங்களை பார்க்கிறேன். சில முகங்களை பார்க்கும்போது வேதனையா இருக்கும். என்னம்மா ஏன் இப்படி இருக்குன்னா, ஏதோ இருக்கிற ஏதோ வாழ்கிற அப்படின்னு சொல்லி கொண்டு இருப்பா. கர்த்தருடைய பிள்ளைகத்தான். ஆனா முகம் உள்ளத்திருக்கிற வேதனையை, துக்கத்தை, கலக்கத்தை, போராட்டத்தை, சஞ்சலத்தை வெளியே காமிச்சு கொடுக்கும். சிலர் பார்த்தீங்கன்னா உள்ளுக்குள்ள எவ்வளவு வேதனை இருந்தாலும், கஷ்டம் இருந்தாலும், பிரச்சனை இருந்தாலும் வெளியே காண்பிக்க மாட்டாங்க. ஆனா முகத்துல பாருங்க ஒரு சந்தோஷம் இருக்கும். ஏன் தெரியுமா? கர்த்தர் அவளோடு இருப்பா. கர்த்தர் அவளுக்குள்ள இருப்பா. அவருடைய துக்கத்தை, அவருடைய துயரத்தை, அவருடைய வேதனை, அவருடைய சஞ்சலத்தை எல்லாத்தையும் அவர் சுமக்கிறபடினாலே அவருடைய முகங்களை கர்த்தர் பிரகாசமாய் மாற்றி விடுகிறார். என கண்பான தேவ பிள்ளைகளே, இந்த சாலமன் சொல்லுகிறார், என் புறாவே உன் முகரபத்தை எனக்கு காண்பி என்று. கர்த்தருடைய முகரகம் முகம் சூரியனை போன்றது என்று சொல்லி நீங்களும் நானும் அறிந்திருக்கிறோம். ஹல்லேலூயா. மோசே கர்த்தருக்கு முன்பாக வரும் பொழுது மோசேயுடைய முகத்தை மற்றவர்கள் பார்க்க முடியல. ஏன்னா மோசேயுடைய முகம் கர்த்தருடைய முகம் போன்று இருந்தது. ஏன்னா அங்க நீங்க கவனிங்க, அதை பார்க்கும்போது யாத்ராகமம் 34ஆம் அதிகாரம் 29, 30, 35 இந்த 3 வசனத்தை பார்க்கும் பொழுது அங்கு ஒன்று போல் சொல்லுகிறது. யாத்ராகமம் 34, 29 என்ன சொல்லுகிறது? சாட்சி பலகைகளையும் மோசே சாட்சி பலகைகளையும் இரண்டையும் தன் கையில எடுத்துக்கொண்டு அந்த 2 பலகைகளும் கைகளை எடுத்துக்கொண்டு சீனாய் மலையிலிருந்து இறங்குற போது அவர் பேசினதினால் அவன் முகம் பிரகாசிக்கிறது என்பதை, யாருடைய முகம் பிரகாசிக்கிறது என்பதை, மோசேயுடைய முகம் பிரகாசிக்கிறது என்பதை அவன் அறியாதிருந்தான். மோசையே அறியாம இருக்கிறார். அவருடைய முகம் பிரகாசமா இருக்கிறத அவரே அறியாம இருக்கிறார். அடுத்து நீங்க 30ஆம் வசனம் 35 பாத்தீங்கன்னா, ஆரோனும் இஸ்ரவேல் புத்திரர் எல்லாரும் மோசேயை பார்க்கும் பொழுது முகம் பிரகாசித்திருப்பதை கண்டு, முகம் பிரகாசமாக இருக்கிறதை கண்டு அவன்
அவன் சமீபத்தில் சேர பயந்தார்கள். ஆமே, அவன் பக்கத்துல வர்றதுக்கே பயந்தாங்க. ஹல்லேலூயா. அப்ப கர்த்தருடைய பிள்ளைகளே, நீங்க கர்த்தரோடு இருப்பீங்களா, கர்த்தர் முகம் எப்படி பிரகாசமாய் இருக்கிறதோ அதை போல உங்க முகமும் பிரகாசமாய் இருக்கும். ஏண்டால் ஏசாயா தீர்க்கதரிசி 60ஆம் அதிகாரத்தில் சொல்லுகிறார், கர்த்தருடைய மகிமை உன்மேல் உதித்தது என்று சொல்லி. ஏன் உதித்தது? இருள் இருக்கிறவர்களை வெளிச்சத்தை காணும்படியாக தான் கர்த்தருடைய மகிமை அவர்கள் மேல் உதித்தது என்று சொல்லுகிறோம். ஆகவே தான் ஏசாயா 52 முதல் வசனம் சொல்லுகிறது, எழும்பு எழும்பு சீயோனே என்றார். ஏன் தெரியுமா? அவருடைய மகிமையை, அவருடைய பிரகாசத்தை நாம் எடுத்துக்கொள்ளும்படியாக, நம்முடைய முகமும் பிரகாசமாய் மாறும்படியாகத்தான் இந்த வார்த்தையை கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா. இன்னைக்கு நீங்களும் நானும் கர்த்தருடைய முகம் போல மாறணும். நம்ம குடும்பத்துக்கு, நம்மை சார்ந்தவர்களுக்கு, நம்மை நம்பினவர்களுக்கு. ஆமென். நம்முடைய முகம் எப்படி இருக்கணும்? எழும்பி பிரகாசிக்கிற ஒரு விளக்காய், எழும்பி பிரகாசிக்கிற ஒரு வெளிச்சமாய் நீங்களும் நானும் மாற வேண்டும். இதைத்தான் இந்த சாலமோன் விரும்பினான். கர்த்தர் எப்படி இருப்பா, அவருடைய முகம் எப்படி இருக்கும் என்று சொல்லி, உமது முகத்தை நான் பார்க்கணும் ஆண்டவரே, உமது முகத்தை நான் பார்க்கணும் என்று சொல்லி என் புறாவே என்று கூப்பிடுகிறார். என கண்பான தேவ பிள்ளைகளே, நீங்களும் நானும் கர்த்தரிடத்தில் வந்திருக்கிறோம். இந்த சாலமோன் முதல் சொல்லுகிறார், என் புறாவே உன் முகரூபத்தை எனக்கு காட்டும் என்று சொல்லி. ஒரு சமயம் ஆமே, நான் கர்த்தருக்கு முன்பாக அமர்வதற்காக என்னை சார்ந்தவர்களை பார்த்து சொன்ன, கொஞ்ச நேரம் நாம் ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணலாமா என்று கேட்டேன். அப்பொழுது அவர்கள் ஜெபிக்கலாமே என்று சொல்லி, நீங்க இங்க ஜெபிங்க, நானும் கொஞ்சம் தனிமையா கர்த்தரோடு ஜெபிக்க நான் ஆசைப்படுறேன் என்று சொல்லி நான் தனிமையாய் ஜெபிக்க ஆரம்பித்தேன். நேரம் அதிகமாயிற்று. என்னோடு கூட இருக்கிறவர்களாம் நேரம் அதிகமாயிற்று, பாஸ்டரை கூப்பிடலாம் என்று சொல்லி அவர்கள் வந்து என்னை கூப்பிடுவதற்கு வரும் பொழுது நான் ஜெபத்தை முடித்து கதவை திறந்து வெளியே வருகிறேன். வெளியே வரும் பொழுது என்னை பார்க்க வந்தவர்கள்லாம் விலகி கொஞ்சம் சற்று தூர போய் விட்டார்கள். அப்பொழுது கேட்டேன், ஏன் என்னை பார்த்து நீங்க தூர போகிறேன் என்று கேட்கும் பொழுது அவர்கள் சொன்னார்கள், உங்க முகத்தை பார்ப்பதற்கு எங்களுக்கு பயமாயிருக்கு, உங்க முகம் அப்படி ஒரு வெளிச்சமாயிருக்கு என்று சொன்னார்கள். என கண்பான தேவ பிள்ளைகளே, கர்த்தருடைய சன்னதியில, கர்த்தருடைய பாதத்துல அமருகிற நீயா இருந்தாலும் சரி, நானா இருந்தாலும் சரி, கர்த்தருக்குள்ள பிரகாசமாய் மாறிடுவோம். நம்முடைய முகங்கள் கர்த்தருடைய பிரசன்னத்தை காண்கிறபடினாலே கர்த்தரை போல நம்முடைய முகம் பிரகாசமாய் இருக்கும். நம்முடைய முகம் வேதனையாக, துன்பமாக, துயரமாக, பிரச்சனையாக, கலக்கமாக நம்முடைய முகம் காணாது. ஏனென்றால் நம்மை காண்கிற கர்த்தர், நம்மோடு கூட இருக்கிற கர்த்தர், நம்மை நடத்துகிற கர்த்தர், நம்மை பாதுகாக்கிற கர்த்தர், நமக்குள்ள அவர் வாசம் பண்ணுகிறபடியா அவர் பிரகாசமல்ல சூரியனை போல் இருக்கிற கர்த்தராய் இருப்பதினால் நீங்களும் நானும் அதே போல இருக்கத்தான் ஆண்டவர் விரும்புவார். ஆகவே இந்த முதல் காரியம், என் புறாவே உன் முகரூபத்தை எனக்கு காண்பியும் என்று சாலமோன் சொல்லுகிறார். இரண்டாவது பார்க்கும் பொழுது அந்த அத்தியாயத்துல இரண்டாவது நீங்க படிச்சீங்கன்னா, உன் சத்தத்தை நான் கேட்கட்டும், உன் சத்தத்தை நான் கேட்கட்டும், என் புறாவே உன் சத்தத்தை நான் கேட்கட்டும் என்று சொல்லுகிறார். எனக்கு அன்பான தெய்வ பிள்ளைகளே, இன்றைக்கு எத்தனை பேர் கர்த்தருடைய சத்தத்தை கேட்க வாஞ்சியாக இருக்கிறீர்கள்? எத்தனை பேர் கர்த்தரோடு பேச நீங்க விரும்புகிறீங்க? கர்த்தரோடு பேச பேச ஆண்டவர் உங்களோடு பேசிக்கொண்டே இருப்பா. இங்க நீங்க நல்லா கவனிக்கணும். சாலமோன் கர்த்தருடைய சத்தத்தை கேட்க அவர் விரும்பினார். ஆனா வேதத்துல பார்த்தீங்கன்னா, ஒரு கணவன் மனைவி கர்த்தருடைய சத்தத்தை கேட்க பயந்து ஒளிந்து கொண்டு இருந்தார்கள். பாருங்க அந்த வித்தியாசத்தை என்னன்னா, இந்த சாலமோன் கர்த்தருடைய சத்தத்தை கேட்க விரும்பினார். ஆனா கர்த்தரால் உருவாக்கப்பட்டு, கர்த்தரால் நடத்தப்பட்டு, கர்த்தரால் கனப்படுத்தப்பட்ட ஆதாம் ஏவாளை நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னா, அவர்கள் கர்த்தருடைய சத்தத்தை கேட்பதற்கு அவர்கள் பயந்து ஒளிந்து கொண்டிருந்தார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 9, 10 இந்த வார்த்தைகளை படிப்போம். அப்பொழுது கர்த்தர் ஆதாமை கூப்பிட்டு, அப்பொழுது தேவனாகிய கர்த்தர் ஆதாமை கூப்பிட்டு, எங்கே இருக்கிறாய் என்றார். நீ எங்கே இருக்கிறாய் ஆதாமே, நீ எங்கே இருக்கிறாய் என்று கர்த்தர் கூப்பிட்டார். அல்லேலூயா.
ஆமென். நல்லா கவனிங்க. இங்க பாருங்க, கர்த்தராகிய தேவன் 5 நாட்களில சகலத்தையும் படைத்தார். இதை படைத்து முடித்த போது கர்த்தர் பார்க்கிறார், இந்த மரம் செடி கொடிகள், இந்த மிருக ஜீவன்கள், இந்த பறவைகள், இந்த தண்ணி, இங்க இருக்கிற அனைத்தையும் ஆளுகை செய்வதற்கு ஒருவர் வேண்டுமல்லவா என்று நினைக்கும் பொழுது ஆவியானவருக்குள்ள வந்த காரியம் என்ன தெரியுமா? மிருகத்தை போல படைக்காம தன்னுடைய சாயலிலே தன்னை போலவே மனிதனை உருவாக்க வேண்டும் என்று அவர் என்ன செய்தார்? தன் சாயல்ல, தன் ரூபத்தில் இந்த ஆதாமை உருவாக்கினார். ஆதாமை உருவாக்கி பார்க்கிறார். இவன் ஒருவனாய் தனியா இருந்தா நல்லா இல்லை. அதனால என்ன செய்யறார்? கர்த்தர் ஆதாமுக்கு அயர்ந்த நித்திரையை வர வைக்கிறார். ஏன் தெரியுமா? ஆதாமுக்கு ஒரு ஜோடி இருக்கணும், ஆதாமுக்கு ஒரு இணை துணை இருக்கணும் என்று பார்க்கிறார். இன்றைய காலத்துல பாருங்க, பெரிய பெரிய ஹாஸ்பிட்டல், சின்ன ஹாஸ்பிட்டல் இருக்கலாம், பெரிய ஹாஸ்பிட்டலா இருக்கலாம். ஒரு ஆப்ரேஷனா கிட்டத்தட்ட 2 hour 3 hour, ஏன் ஒரு பாதி நேரம் அல்லது ஒரு நாள் ஃபுல்லா மயக்கத்தில் இருக்கும்படி ஒரு இன்ஜெக்ஷன் போட்டுருவாங்க. ஆனா அந்த நாட்கள பாருங்க, உலகத்திலே முதலாக கர்த்தராகிய தேவன் ஒரு ஆபரேஷன் பண்ணார். ஆமென். இங்கே ஆதாமை அயர்ந்து நித்திரை வர வைத்தார். அந்த வசனத்தை படிங்க. அப்பொழுது தேவனாகிய கர்த்தர் ஆதாமுக்கு அயர்ந்த நித்திரை வர செய்து அவன் நித்திரை அடைந்தான். அவனுடைய விலா எலும்பை எடுத்து அந்த இடத்தை சதையினால் அடைத்தார். தேவனாகிய கர்த்தர் விலா எலும்பை மனுஷியாக உருவாக்கி, ஆமென், பாத்தீங்களா? அந்த மனுஷியாக உருவாக்கி அதை ஆதாம் இடத்துல கொண்டு வந்து நிறுத்தினார். அல்லேலூயா, ஆமென். அப்பொழுது உரிமை கொடுக்கிறார். ஆதாமே, ஏவாளே, நீங்க இதை எல்லாம் நீங்க பயன்படுத்தி கொள்ளுங்க, எங்கனால போங்க, எங்கனாலும் வாங்க, எல்லாம் செய்யுங்க. ஆனா ஒன்று மட்டும் நீங்க செய்யாதீங்க, இந்த மரத்தின் கனியை நீங்க புசிக்க கூடாது என்று சொல்லிவிட்டார். ஆனால் இந்த ஆதாம் ஏவாள், ஆமென், கர்த்தரின் வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல், கர்த்தரின் வார்த்தைக்கு செவி கொடுக்காம, கர்த்தரின் வார்த்தையின்படி நடக்காம போனதுனால கர்த்தர் வழக்கம் போல தோட்டத்துக்கு வரும் பொழுது, வழக்கம் போல வரும்போதே ஆதாமே ஆதாமேன்னு கூப்பிடுகிற சத்தத்தோடு வரும் பொழுது, அந்த சத்தத்தை கேட்க இந்த ஆதாமின் மனைவியாகிய ஏவாள் இருவரும் பயந்து நடுங்கி ஒளிந்து கொண்டு இருக்கிறார்கள். இன்றைக்கு நீங்க எங்க இருக்கிறீங்க? உங்க பேரை சொல்லி கூப்பிட போகிறா, என் அன்பு மகனே, என் அன்பு மகளே, நீ எங்க இருக்கிறாய்? நீ எங்க இருக்கிறாய்? உன் வாயின் வார்த்தை என்ன வரப்போகிறது? ஆதாம் ஏவாளை போல அந்த சத்தம் வருகிறதா? எப்படி வரப்போகிறது? ஆதாம் ஏவாள், உம்மை பார்ப்பதற்கு பயமா இருக்குது ஆண்டவரே, நாங்க ஒளிஞ்சு கொண்டு இருக்கிறோம் என்று சொல்ல போகிறீர்களா? அல்லது உங்களை ஆண்டவரே பார்க்கும்படியா உங்க பாதத்தில் அமர்ந்திருக்கிறோம் ஆண்டவரே, நீங்க பேசுவீங்களான்னு காத்துக்கிட்டு இருக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, இந்த உலகத்தில் நடப்பது என்ன, என் குடும்பத்தில் நடப்பது என்ன, என் வாழ்க்கையில் நடப்பது என்ன, ஆண்டவரே என்கிட்ட பேசுங்கப்பா அப்படின்னு சொல்ல முடியுமா? அல்லது பயந்து ஒளிந்து நடுங்கி கொண்டு மறைஞ்சிருப்பீர்களா? சொல்லுங்க, என்ன நடந்தது தெரியுமா? ஆதாம் ஏவாள் கர்த்தரின் சத்தத்துக்கு செவி கொடுக்காம போனார்கள், கர்த்தரை பார்ப்பதற்கு பயந்தார்கள். ஆகவே அவருடைய நிலைமை என்ன தெரியுமா? இங்கே கர்த்தருடைய ஆவியானவர் இந்த ஆதாமி ஏவாளையும் அந்த சுகமான தோட்டத்தை விட்டு அவங்க வெளியே அனுப்பினார். அல்லேலூயா. ஏதோன் தோட்டத்தை விட்டு இந்த ஆதாம் ஏவாள் தள்ளப்பட்டவர்களாய் மாறினார்கள். எனக்கு அன்பான தேவ பிள்ளையே, நீ கர்த்தரோடு இணைந்திருக்கிறார், கர்த்தரோடு பேசிக்கொண்டிருக்கிறார், கர்த்தருடைய முகத்தை காண விரும்புகிறார். அவர் சொல்லுகிற காரியங்கள், வெளிப்பாடுகள் அனைத்தையும் உனக்குள் வருகிறது. ஆனால் நீ எப்படி இருக்கிறாய்? நீ கர்த்தரை விட்டு தூர போய் கொண்டு இருக்கிறாயா? கர்த்தரின் சத்தத்தை கேளாதபடி பயந்து நடுங்கி ஒளிந்து கொண்டு இருக்கிறாயா? தேவ பிள்ளையே, இன்றைக்கு ஆவியானவர் இந்த ஆதாமை ஏவாளையும் அவருடைய சமூகத்தை விட்டு, அவருடைய தோட்டத்தை விட்டு, அவருடைய உறைவாடுதலை விட்டு வெளியே எப்படி தள்ளினாரோ அதே போல உங்களையும் தள்ளுவதற்கு நீங்க இடம் கொடுத்து கொண்டு இருக்கிறீங்களா? கர்த்தர் உங்களோடு பேசும்போது நீங்க பயந்து ஒளிந்து கொண்டு இருக்கிறீர்களா? இன்றைக்கு ஆண்டவர் பாருங்க, நீங்க எப்படி இருக்கிறீர்கள்? பயந்து ஒளிந்து மறைஞ்சுக்கிட்டு இருக்கிறீர்களா? எஸ், கர்த்தருக்கு முன்பாக இந்த சாலமோன்
கர்த்தரின் சத்தத்தை கேட்க அவர் விரும்பினார். ஆனால் ஆதாம் ஏவாள் கர்த்தரின் சத்தத்தை கேட்க அவர்கள் விருப்பம் இல்லாமல் இருந்தாங்க. அல்லேலூயா. ஆகவேதான் ஏதேன் தோட்டத்தை விட்டு தள்ளப்பட்டாங்க. அதே அடுத்து இன்னொரு சம்பவத்தை பாருங்க. என் புறாவே உன் சத்தத்தை நான் கேட்க விரும்புகிறேன் என்று இந்த சாலமன் சொல்லுகிறார். அடுத்து ஒரு காரியத்தை கவனிங்க. காயினை குறித்து நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னா ஆதியாகமம் 4ஆம் அதிகாரத்துல 9-14 வரை நீங்க பார்த்தீங்கன்னா அங்கே கர்த்தராகிய தேவன் இந்த காயினோடு பேசும்போது இந்த காயின் என்ன சொல்லுகிறார் என்பதை நீங்க கவனித்து பாருங்கள். 4:9 பாருங்கள். கர்த்தர் காயினை நோக்கி சகோதரனாகிய ஆபேல் எங்கே என்றார். உன் சகோதரனாகிய ஆபேல் எங்கே என்றார். அதற்கு இந்த காயின் சொல்லுகிறார், நான் அறியேன் என் சகோதரனுக்கு நான் காவலாளியோ. என் சகோதரனுக்கு நான் காவலாளியோ. அதற்கு அவர் என்ன செய்தாய்? நீ உன் சகோதரனாகிய ஆபேலை என்ன செய்தாய்? சகோதரனுடைய ரத்தத்தின் சத்தம் பூமியிலிருந்து என்னை நோக்கி கூப்பிடுகிறது. ஹல்லேலூயா. கவனிச்சு பார்த்தீங்கன்னா காயின் எடுத்த கர்த்தர் பேசுகிறார். என்ன சொல்லுகிறார்? உன் சகோதரனுடைய சத்தம், உன் சகோதரனுடைய ரத்தத்தின் சத்தம் என்னை கூப்பிடுகிறது. நீ என்ன செய்த? உன் சகோதரனை என்ன செய்த? அப்படி சொல்லும் பொழுது அங்கே கேட்கும் பொழுது இவன் மறுப்பு தெரிவிக்கிற மாத்திரமல்ல, நான் அவனுக்கு காவலாளியா, அவன் போகிறத வரத பார்க்கிறவனா, அந்த வேலை தான் எனக்கா? இப்படி சாக்கு போக்குகளை கர்த்தருக்கு முன்பாக சொல்லும் பொழுது இந்த ஆபேலின் ரத்தம் கர்த்தருடைய சமூகத்தை விடவில்லை. ஆபேலின் ரத்தம் கர்த்தரை எழுப்பிற்று. ஆபேலின் ரத்தம் உடனே மறுபலி கொடுக்க விரும்பிற்று. ஆகவே தான் ஆபேலின் நிமித்தமாக கர்த்தர் இந்த காயினுக்கு செய்யும் காரியத்தை நீங்க அதன் கீழாக பாருங்கள். அங்க என்ன செய்கிறார்? இப்பொழுது உன் சகோதரனுடைய ரத்தத்தின் சத்தத்தை வாங்கிக் கொள்ள தன் வாயை திறந்த இந்த பூமியிலே நீ சபிக்கப்பட்டிருப்பாய். இந்த பூமியிலே நீ என்ன செய்யப்பட்டிருப்பாய்? சபிக்கப்பட்டிருப்பாய். இந்த பூமியிலே நீ சபிக்கப்பட்டிருப்பாய். நீ நிலத்தை பயிரிடும் பொழுது அது உனக்கு பலனை கொடுக்காது. நீ பூமியிலே நிலையற்றவனாய் இருப்பாய். நல்ல கவனிங்க, இங்கே 3 விதமா சொல்ற. ஒன்னு என்ன சொல்ற? நீ சபிக்கப்பட்டு இருப்பாய், நீ நிலையற்றவனாய் இருப்பாய், நீ செய்யும் எந்த காரியமும் அது உனக்கு வாய்க்காதே போகும். நிறைய குடும்பங்களில சம்பாதிச்சு வேதனை தான் அனுபவிச்சுட்டு இருக்கிறாங்க. சமீபத்தில் ஒரு தாயை நான் பார்த்தேன். அவங்க சொல்றாங்க, என் குடும்பத்தில் இவ்வளவு சம்பாத்தனை வருது, ஆனா ஒரு நாளோ 2 நாளோ 1 வாரமோ அவ்வளவுதான். அந்த சம்பாத்தனை எங்க போகுதுன்னே தெரியல. என் குடும்பத்துல வேதனையும் துக்கமும் நிறைந்தவர்களா இருக்கிறோம். என்ன பண்றதுன்னே எனக்கு தெரியலையா என்று சொன்னார். அந்த வார்த்தை கேட்டபோது எனக்கும் மனவேதனையானது. உடனே நான் ஜெபிக்க ஆரம்பித்தேன். ஜெபித்த போது கர்த்தர் அவளை குறித்து பேசினா. அந்த தாயுடைய மாமியார், அந்த மாமியாருடைய அப்பா, அந்த அப்பாவுடைய அப்பா, அவங்க வழியில நடந்த சில சம்பவங்களை கர்த்தர் காண்பித்தார். என்ன தெரியுமா? அந்த 3 அப்பா, அந்த தலைமுறைக்குள்ள இருக்கிற அந்த அப்பாவுடைய மரித்து போன அந்த சடலம், அந்த சடலத்தை கொண்டு போய் எரிச்சு அந்த சாம்பலை கொண்டு வந்து அவங்க வீடு கட்டும் போது அந்த வீட்டுக்கு கீழே என்ன செஞ்சாங்க? வச்சு கட்டி இருக்கிறாங்க. அந்த வீட்டு கட்டி அதன் பிறகு அந்த தலைமுறை அதில் வருது. ஆனா அதன் பின்பு அவங்களுடைய குடும்பத்தில் எந்த ஒரு காரியமும் சமாதானம் இல்லை, சுகம் இல்லை, ஆரோக்கியம் இல்லை. எவ்வளோ சம்பாத்தியம் வந்தாலும் அந்த சம்பாத்தனை அவங்களுக்கு நிலை நிற்பதில்லை. கர்த்தர் இதை பேசினா. அவ பேசும் பொழுது அந்த அம்மாட பார்த்து சொன்னேன், உங்க வீட்டின் கீழாக சாம்பல் இருப்பதை நான் காண்கிறேன். அது மரித்த சடலத்துடைய எரிச்ச சாம்பல் என்று சொன்ன போது அவங்களுக்கு ஆச்சரியம், இது எப்படி? உடனே அவங்க மாமியார் அந்த பாட்டியை கேட்கிறாங்க. அந்த பாட்டி சொல்றாங்க, ஆமா, என்னுடைய அப்பா, என்னுடைய அப்பா, அப்பாவுடைய அப்பா
அவர் இறந்த போது அவருடைய சாம்பலை கொண்டு வந்து இந்த வீட்டின் கீழே வச்சு அதன் பிறகுதான் இந்த வீட்டை கட்டினோம் என்று அந்த பாட்டி சொல்ல ஆரம்பித்தார்கள். இதை கேட்டவர்களுக்கு ஒரு துக்கம். இதுக்கு என்ன செய்வது என்று வழி தெரியவில்லை. உடனே என்ன செய்தார்கள்? ஐயா, என்ன செய்வது? நாம் ஜெபிப்போம், கர்த்தரிடத்தில் கேட்போம், கர்த்தர் நிச்சயமா உங்களை ஆசீர்வதிக்கிற தேவனா இருக்கிறார் என்று சொல்லி சில நாள் உபவாசத்தை ஏற்படுத்தி ஆண்டுடைய சமூகத்தில் நாங்கள் ஜெபிக்க ஆரம்பித்தோம். ஆமென். இப்போது அந்த குடும்பம் சுகமாகும், நன்மையாகும், ஆசீர்வாதமாக இருக்கிறார்கள். எனக்கு பிரியமானவர்களே, இங்க பாருங்க, கர்த்தருடைய ஆவியானவர் இந்த காயினிடத்துல வைக்கிற காரியத்தை பார்க்கும் பொழுது, நீ சபிக்கப்பட்டு இருப்பா, நீ நிலையற்றவனாய் இருப்பா, நீ எது செய்தாலும் உனக்கு பலன் தராது அப்படின்னு சொன்ன உடனே இந்த காயின் சொல்ற வார்த்தை என்ன? அப்பொழுது காயின் கர்த்தரை நோக்கி எனக்கு இட்ட தண்டனை என்னால் சகிக்க முடியாது. ஆண்டவரே, நீங்க எனக்கு இட்ட இந்த தண்டனை என்னால சகிக்க முடியாது. என்னை இத்தனை தேசத்திலிருந்து துரத்தி விடுகிறேன். இந்த தேசத்தில் என்னை துரத்தி விட்டீரானால் சமூகத்துக்கு விலகி மறைந்து பூமி நிலையற்றவனாய் இருப்பேன். என்னை கண்டுபிடிக்கிற எவனும் என்னை கொன்று போடுவானே என்றார். ஆமென். பாருங்க, சொல்றா, நீங்க என்ன சபிச்சிட்டீங்க, ஆனா நான் இந்த பூமியில நிலையற்றவனாய் இருப்பேன். நான் எந்த இடத்துக்கு போனாலும் என்னை காண்கிறவன் கொன்று போடுவானே. 15ஆம் வசனம் சொல்லுகிறது, அப்பொழுது கர்த்தர் அவனை நோக்கி காயினை கொள்ளுகிற எவன் மேலும் 7 பலி சுமரும் என்று ஒரு அடையாளத்தை போட்டார். ஆமென். அல்லேலூயா. காயின் மேல் ஒரு அடையாளத்தை வைத்தார். ஆமென். என்ன அடையாளம்? அவனை கண்டுபிடிக்கிற யாரானாலும் சரி, அவனை அழிக்கணும்னு நினைக்கிறவங்க யாராயிருந்தாலும் சரி, இந்த காயின் மேல் இருக்கிற அந்த சாபம் அப்படி அவங்களை தொடும்படியாக 7 பலிக்குரிய சாபங்கள் அப்படியே வந்து அவன் இவனை கண்டுபிடித்தாலும், இவனை குற்றம் சொல்லினாலும், இவனை வெறுத்தாலும், இவனை தள்ளினாலும், இவனை கொல்ல நினைச்சாலும் அவங்க மேல வந்து இந்த பலி சுமரும். இன்னைக்கு உட்கார்ந்து இருக்கிற இந்த சத்தியத்தை கேட்கிற எந்த இடத்துல இருந்தாலும் சத்தியத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவ பிள்ளைகளே, நீங்கள் யாரை பழி சொல்லி கொண்டு இருக்கிறீர்கள்? யாரை குற்றம் சொல்லி கொண்டு இருக்கிறீர்கள்? யாரை குறை சொல்லி கொண்டு இருக்கிறீர்கள்? ஊழியக்காரர்களே நீங்க விட்டு வைக்கவில்லை என்றால் நீங்கள் விசுவாச பிள்ளைகளை எப்படி விடுவீர்கள்? அப்பா விடுவீர்களா? அம்மாவுக்கு விடுவீர்களா? அண்ணனை விடுவீர்களா? கணவனை விடுவீர்களா? மனைவி விடுவீர்களா? யாரை விடுவீர்கள்? இன்னைக்கு எங்க பார்த்தாலும் குறை, இது சரியில்லை, அது சரியில்லை, இவன் இதை பண்ணலாமா, அவன் இதை செய்யலாமா, இப்படி நீங்க குறைகளை சொல்லி 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 ஏன் உங்க மேல சாபத்தை எடுத்துக்கொள்கிறீர்கள்? ஏன் உங்களுக்குள்ள இந்த வேதனையும் சஞ்சலத்தையும் கலக்கத்தையும் நீங்கள் எடுத்துக்கொள்கிறீர்கள்? வேண்டாம். இந்த காயின் வழிமுறைக்குரிய சாபம் உங்களை தொட வேண்டாம். நீங்கள் கர்த்தருடைய பிள்ளைகள், அவருடைய சரீரத்தையும் ரத்தத்தையும் நீங்க பங்கு கொள்ளுகிறீர்கள். அப்படி இருக்க இந்த காயினுடைய சாபம் உங்களுக்கு வேணுமா? யாத்திராகமம் 34 சொல்லுகிறார், 7ஆம் வசனத்துல 3ஆம் 4ஆம் தலைமுறை மட்டும் நான் விசாரிக்கிற தேவன் என்று சொல்லுகிறார். ஏன் உங்க மேல வர சாபம் உங்க பிள்ளைங்க 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 அவங்க மேல ஏன் வரணும்? இன்றைக்கு ஒரு மனம் திரும்பது உங்களிடத்தில் வரட்டும். நீங்கள் கர்த்தரின் சத்தத்தை கேட்கிறவளா இருந்தால் இந்த காயினை போல இராதபடிக்கு நீங்க ஆவலை போல கர்த்தருக்கு நல்ல ஒரு கனமான பிள்ளையா மாறுங்க. கர்த்தர் நேசிக்கிற பிள்ளையா மாறுங்க. பரிசுத்த ஆவியான ஒரு புறாவை போல இறங்கின போது, இவர் என் நேசகுமாரன், இவர் மேல் பிரியமா இருக்கிறேன் என்று சொன்னாரு. அந்த வார்த்தையை நிறைவேற்றுங்க. காயினுடைய வாழ்க்கை, காயினுடைய வழிமுறை, காயினுடைய சாபம், காயினுடைய வேதனை உங்களுக்கு வேண்டுமா? இன்றைக்கு அந்த வழியிலிருந்து வெளியே வா. முதல் பார்க்கும் பொழுது ஆதாம் ஏவாள் கர்த்தருடைய சமூகத்தை விட்டு, அந்த தோட்டத்தை விட்டு வெளியே தள்ளப்பட்டார்கள். இங்கே நீங்க பார்க்கும் பொழுது காயின் தன் சகோதரனை கொன்று ஆமென் அதை மறைத்ததனால், கர்த்தருடைய சமூகத்துல அதை மறைத்ததனால் இந்த ஆபேலின் நிமித்தமாக இந்த காயின் பூமியிலே நிலையற்றவனாய் திரிகிறார். சாபத்தை ஏற்றுக்கொள்கிறார். இது உங்களுக்கும் எனக்கும் வேண்டாம் என்று கர்த்தருடைய ஆவியானவர் சொல்லுகிறார்.
அதே அடுத்து இதே என் புறாவே உன் சத்தத்தை நான் கேட்கட்டும் என்று சொல்லுகிறபடி அதுல மூன்றாவது காரியமா நீங்க பார்த்தீங்கன்னா நோவா என்ற ஒரு மனிதனை பாருங்கள். நோவா கர்த்தருடைய சத்தத்துக்கு செவி கொடுத்து நடந்தபடினால நோவாவுடைய குடும்பமும் காக்கப்பட்டார்கள். கர்த்தர் பார்த்தார், பூமி இங்கு பார்த்தார், அக்கிரமம் அநியாயம் பெருகிக் கொண்டு இருக்கிறது. அதை கண்டபோது மனஸ்தாபப்பட்டார். அவர் மனஸ்தாபப்பட்டு ஏன் இந்த ஜனத்தை நான் உருவாக்கினேன். ஹல்லேலூயா. அப்பொழுது நோவாவிடத்து சொல்லுங்க, நோவாவே இந்த ஜனங்கள் செய்யும் காரியங்கள், இவர்கள் நடக்கிற நடைமுறைகள் என் பார்வையில மனவேதனையாய் இருக்கிறது. ஆகவே நீ என்ன செய், ஒரு பேழையை கட்டு. உன் சத்தத்துக்கு யார் செவி கொடுக்கிறார்களோ அவர்கள் இந்த பேழையில அமை காத்துக்கொள் என்று ஆமென் கர்த்தர் சொன்னபோது இந்த நோவா அப்படியே கீழ்ப்படிந்தார். நோவா அப்படியே கர்த்தரிடத்தில் கீழ்ப்படிந்தார். அதே போல அவர் செய்தார். நோவாவின் சத்தத்துக்கு கீழ்ப்படிந்தது யார் தெரியுமா? அவருடைய பிள்ளைகளுடைய மனைவி தான். ஒரு மனுஷன் கூட நோவாவின் சத்தத்துக்கு கீழ்ப்படியவில்லை. நோவாவின் சத்தத்துக்கு தன் பிள்ளைகளும் மனைவியும் தவிர வேற மிருகஜீவன்கள் கீழ்ப்படிந்தது. அவைகள் எல்லாம் இந்த பேழைக்குள் காக்கப்பட்டது. ஆக நோவாவின் சத்தம், ஆமென், நோவாவின் சத்தத்தை கேளாதவர்கள் பெருவெள்ளம், மழை, பெருங்காற்று அதில் அழிந்து போனாக. ஆனா கர்த்தரின் சத்தத்தை கேட்டு நோவாவின் குடும்பமோ ஒரு சில மிருகங்களோ பறவைகளோ அவைகள் காக்கப்பட்டது. இன்றைக்கு கர்த்தரின் சத்தத்தை கேட்க விரும்புகிற தேவ பிள்ளைகளே, நீங்களும் உங்க குடும்பம் காக்கப்படணும். கணவனே உன் மனைவி பிள்ளைகள் காக்கப்படணும். மனைவியே உன் கணவன் பிள்ளைகள் காக்கப்படணும். பெற்றோர்களே உங்க பிள்ளைகள் உங்க குடும்பங்களை காக்கப்படணும். நோவா கர்த்தருக்குள்ள இருந்தபடினாலே, நோவா கர்த்தரின் சத்தத்தை கேட்டபடினாலே, நோவா கர்த்தருடைய வார்த்தையின்படி நடந்ததினாலே அங்கே அவருடைய குடும்பம் காக்கப்பட்டது. ஹல்லேலூயா. இன்னைக்கு நீங்க காக்கப்பட வேண்டாமா? சங்கீதம் 121 சொல்லுகிறபடி இஸ்ரவேலை காக்கிறவர் உறங்குவதும் இல்லை தூங்குவதும் இல்லை என்று சொன்னாரே. உனக்காக எனக்காக அவர் உறங்காம தூங்காம ஒவ்வொரு நாளும் நம்மை காத்து கொண்டு இருக்கிறாரு. அந்த இடத்துல நீங்க இருப்பீர்களானால் உன் குடும்பத்தை நீங்க காத்துக்கொள்ள வேண்டாமா? உன் வீட்டின் அருகே இருக்கிற அக்கம்பக்கம் இருக்கிற குடும்பங்களை காக்க வேண்டாமா? நீ வாசம் பண்ணுகிற அந்த பட்டணத்தை நீ காக்க வேண்டாமா? நீ கர்த்தருடைய சமூகத்தில் இருந்தா அவருடைய சத்தத்தை கேட்டு அந்த ஜனங்களுக்காக, உன் குடும்பத்துக்காக, உன்னை சார்ந்தவர்களுக்காக நீ வேண்டுதல் செய்வா. நிச்சயம் நீயும் காக்கப்படுவா. நீ யாருக்காக வேண்டுதல் செய்கிறாயோ, யாருக்காக காத்திருக்கிறாயோ அவர்களும் காக்கப்படுவார்கள் என்று வேதம் தெளிவாய் சொல்லுகிறது. ஆமென். அடுத்த காரியத்தை பார்க்கும் பொழுது ஆபிரகாம் கர்த்தருக்கு செவி கொடுத்ததுனால, கர்த்தருக்கு கீழ்ப்படிந்ததுனால, ஆமென், கர்த்தர் சகல காரியங்களிலும் ஆபிரகாமின் குடும்பத்தை ஆசீர்வதித்தார். நன்றாக கவனியுங்கள். ஆதாம் ஏவாள் கர்த்தரின் சத்தத்துக்கு செவி கொடுக்கவில்லை, அவங்க தோட்டத்தை விட்டு தள்ளப்பட்டாங்க. இங்கே காயின் கர்த்தருடைய சத்தத்துக்கு செவி கொடுக்கல, அவிடத்துல மறைமுகமாக வார்த்தைகளை எழுப்பி கர்த்தரை ஏமாற்றினபடினாலே பூமியில நிலையற்றவனாய் மாறினார். ஆனால் நோவா கர்த்தருடைய சமூகத்திற்கு, கர்த்தரின் சத்தத்துக்கு செவி கொடுத்ததுனால நோவாவின் குடும்பம் காக்கப்பட்டது. இங்கே ஆபிரகாம் கர்த்தர் அழைக்கிறார். ஆபிரகாம் அழைத்த போது தன் குடும்பம் தன்னை சார்ந்தவர்களை விட்டு கர்த்தருக்காக, கர்த்தர் காண்பிக்கிற தேசத்துக்காக அவர் புறப்பட்ட போது அவரும் கர்த்தரால் சொல்லப்பட்ட வார்த்தையை அப்படியே அங்கீகரித்து அவர் ஆசீர்வதிக்கப்பட்டு ஒரு விசுவாசத்தின் தகப்பன் என்று பேர் எடுக்கிறார். அல்லேலூயா. ஆமென். சொல்லுங்க, என்னமோ பார்த்து கொண்டு இருக்கிறீங்க, ஆண்டவரோடு பேசுங்க. ஆண்டவரோட வார்த்தை வரும் பொழுது உங்க இருதயத்தில் அங்கீகரிங்க. ஆமென் என்று சொல்லுங்க, துதித்து பாருங்க. நிச்சயம் ஜெயம் உண்டு. ஆபிரகாம் சகலத்திலும் ஆசீர்வதிக்கப்பட்டார் என்று ஆதியாகமம் 24 முதல் வசனம் சொல்லுகிறது. அதை தொடர்ந்து நீங்க பார்த்தீங்கன்னா யாக்கோபு கர்த்தருக்கு முன்னே வரும் பொழுது யாக்கோபு கர்த்தரின் வார்த்தைக்கு செவி கொடுத்தா, கர்த்தர் சொல்லபடி நடந்தா. கர்த்தருக்கு முன்பாக ஆமென் யாக்கோபு கர்த்தருக்கு முன்பாக நின்றபடினாலே கர்த்தர் யாக்கோபை கனமாய் ஆசீர்வதிக்கிறார். என்ன சொல்லி ஆசீர்வதிக்கிறார் தெரியுமா? நீ மனிதனோடும் தேவனோடும் போராடினபடினார்
இனி உன் பேர் யாக்கோப் அல்ல, இஸ்ரவேல் ராஜகுமாரன் என்று ஆசீர்வதித்தார். இங்க இருக்கிற தெய்வ பிள்ளைகளே, நீங்க மனுஷனோடு போராடி கொண்டு இருக்கிறீர்களா? சத்ருவோடு போராடி கொண்டு இருக்கிறீர்களா? மாந்திக கட்டுகளோடு போராடி கொண்டு இருக்கிறீர்களா? பல பல வியாதிகளிலோடு போராடி கொண்டு இருக்கிறீர்களா? கணவன் மனைவி குடும்பத்தார் யாவரும் நீங்கள் போராடி கொண்டு இருக்கிறீர்களா? யாக்கோபை நினைத்து பாருங்கள். எபேசியர் 6:12 சொல்லுகிறபடி வான மண்டலத்தின் கீழே சுத்தி திரிகிற பொல்லாத ஆவிகளோடு நமக்கு போராட்டம் உண்டு. இந்த போராட்டத்தை ஜெயிப்பதற்கு அவர் பாதத்தில் நீங்கள் இருந்தால் நிச்சயம் நிச்சயம் நீங்கள் ஜெயம் எடுப்பீர்கள். கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, இனி உன் பேர் யாக்கோப் அல்ல. ஏன்? நீ ஏமாத்துக்காரனாய், நீ வஞ்சகக்காரனாய், நீ நடிக்கிறவனாய் இருந்தபடினாலே இப்போது நீ மனுஷனோடும் தேவனோடு போராடினபடினால் உன் போராட்டத்தின் விளைவு என்ன? நீ ராஜகுமாரன். ராஜகுமாரன் சொல்லி கர்த்தர் இந்த யாக்கோபை ஆசீர்வதித்தார். அதை தொடர்ந்து மோசே கர்த்தருக்கு முன்பாக நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னா கர்த்தரின் வார்த்தைக்கு செவி கொடுத்தா, கர்த்தருடைய சத்தத்துக்கு செவி கொடுத்தா, கர்த்தர் சொல்லும்படி நடந்தா, இஸ்ரவேல் ஜனங்களை மீட்கும்படி ஆமென் அவர் மூலமாக 10 வாதைகளை கர்த்தர் எழுப்பி கர்த்தருடைய சத்தத்தின் பிரகாரம் இந்த மோசே நடந்தபடினால் இந்த மோசேயை கர்த்தர் கனப்படுத்தி சகல ஜனத்தாருக்கு முன்பாக மோசேயுடைய முகம் கர்த்தரின் முகம் போல பிரகாசிக்க வைத்தார். உன்னை கொண்டு ஒரு அற்புதத்தை செய்ய கர்த்தர் விரும்புகிறார். உன்னை கொண்டு ஒரு குடும்பத்தை விடுவிக்க விரும்புகிறார். நீ தாமதம் செய்யாத, நீ தாமதம் பண்ணாத. நினைச்சா சபை இல்லைன்னா வீடு வேலை அப்படி வாழ்றதை விட்டுரு. கர்த்தருக்காக ஏதாவது செய்யணும். காலம் குடிதா இருக்குது. இன்னைக்கா நாளைக்கா எப்பன்னு சொல்ல முடியாது. இன்றைக்கு பாரு மனுஷன் நாளைக்கு பார்க்க முடியல. எப்ப பார்க்கிற மனுஷனை அடுத்த நிமிஷத்தை காண முடியல. அப்படிப்பட்ட நிலை இருக்கும்போது உன்னை கொண்டு கர்த்தர் ஏதோ செய்ய விரும்புகிறார். ஆண்டவரே, என்னை கொண்டு நீங்க என்ன செய்ய விரும்புறீங்கப்பா? நீங்க என்ன கொண்டு என்ன செய்ய விரும்புறீங்க? அதை நான் செய்ய ஆயத்தமா இருக்கிறேன், ரெடியா இருக்கிறேன் அப்படி நீ சொல்ல முடியுமா? மோசேயை கர்த்தர் அழைத்து மோசே கையில பொறுப்பை கொடுத்து மோசேயை அனுப்பின போது மோசே கர்த்தர் சொன்ன ஒவ்வொரு காரியங்களும் சரியானதை செய்தபடினாலே அந்த இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்துக்குள்ளிருந்து வெளியே கொண்டு வந்தா. அதே போலதான் உன்னை பார்த்து சொல்றா, அன்பு சகோதரனே சகோதரியே, உன் வேலைதளத்துல ஒருவரை ரட்சிக்க உன்னை வைத்து திட்டம் வச்சிருப்பா. உன்னுடைய படிக்கிற தளத்துல ஒருத்தரை ரட்சிக்க உன்னை கொண்டு திட்டம் வைத்திருப்பா. நீ தங்குகிற வீட்டின் அருகிலோ முன்னுக்கோ பின்னுக்கோ இருக்கிற குடும்பங்களை ரட்சிப்பதற்கு உன்னை கொண்டு திட்டம் வைத்திருப்பா. அந்த திட்டத்தை நிறைவேற்றுவதற்கு நீ ஆயத்தமா இருக்கணும். எனக்கு படிப்பு இல்லை, பணம் இல்லை, அந்தஸ்து இல்லை, எனக்கு குடும்பம் வெறுத்துச்சு, தள்ளிடுச்சு, என்னாலேயே பிழைக்க முடியல, இப்படி சாக்கு போக்கு சொல்லாதபடிக்கு இந்த மோசையை போல கர்த்தர் சமூகத்தில் எழும்பியுள்ளானா உன்னை கொண்டு ஒரு ஆத்துமா விடுவிக்கப்படுகிறது என்று சொன்னால் நிச்சயம் கர்த்தரின் முகம் உண்மையில் கனமாக இருக்கும். ஹல்லேலூயா. இந்த சாலமோன் கர்த்தருக்கு முன்பாக அவர் கேட்கிறார், என் புறாவே உன் சத்தத்தை நாங்கள் கேட்கட்டும். என் புறாவே உன் சத்தத்தை நாங்கள் கேட்கட்டும். ஆமென் ஆமென் சொல்லுங்க. ஆமென். நோவா கர்த்தரின் சத்தத்தை கேட்டா, அவர் ஒரு குடும்பமும் காக்கப்பட்டது. ஆபிரகாம் கர்த்தரின் சத்தத்தை கேட்டா, அவர் சகல ஆசீர்வாதத்தையும் பெற்று விசுவாச தகப்பன் என்று பேரு பெற்றார். யாக்கோபு கர்த்தரின் சத்தத்தை கேட்டா, ராஜகுமாரன் என்று சொல்லி ஆசீர்வதிக்கப்பட்டார். மோசே கர்த்தரின் சத்தத்தை கேட்டா, அவர் கர்த்தருடைய முகம் போல் பிரகாசமாய் மாறினார். இன்றைக்கு நீங்களும் நானும் கர்த்தருடைய சத்தத்தை கேட்க ஆயத்தமாய் இருக்கிறோமா? என் புறாவே உமது சத்தத்தை கேட்க நான் ஆயத்தமாய் இருக்கிறேன். இந்த ஆதாம் ஏவாளை போல அல்ல, இந்த காயினை போல அல்ல. ஆண்டவரே, ஆண்டவரே உம்முடைய சமூகத்தில் ஆண்டவரே அப்பா நான் வந்திருக்கிறேன். நோவாவை போல, ஆபிரகாமை போல, யாக்கோபை போல, மோசேயை போல உமது சத்தம் கேட்க நான் வந்திருக்கிறேன். ஆண்டவரே, உம்முடைய தோட்டத்தை விட்டு, உம்முடைய சமூகத்தை விட்டு, உம்முடைய மகிமை விட்டு நான் தள்ளக்கூடப்படாதபடிக்கு ஆண்டவரே நான் சாபத்தையோ அல்லது நிலையற்றவனாய் நிலையில்லாதவனாய் தள்ளப்பட்ட ஒரு சூழ்நிலை என் மேல் வராதபடிக்கு இந்த நோவா, ஆபிரகாம், யாக்கோபு, இந்த மோசேயை போல நாங்களும் மாற வேண்டும். ஆண்டவரே, எங்களை ஆசீர்வதியும் என்று கேட்க முடியுமா? அதைத்தான் இந்த சாலமோன் கேட்கிறார்.
என் புறாவே உன் சத்தத்தை கேட்க வேண்டும். முதலாவது அவர் சொன்ன வார்த்தை, என் புறாவே உன் முகுரபத்தை எனக்கு காண்பியும். இரண்டாவது, என் புறாவே உன் சத்தத்தை நான் கேட்க வேண்டும். மூன்றாவது அவர் சொல்லுகிறார், என் புறாவே உன் சத்தம் இன்பமானது என்று சொல்லுகிறார். இந்த உன்னத பாட்டு 2:14 பார்க்கும்போது மூன்றாவது சொல்லுகிறார், என் புறாவே சத்தம் எவ்வளவு இன்பமானது. ஆம் பிரியமான தேவ பிள்ளைகளே, கர்த்தரின் சத்தம் மிகவும் இன்பமானது. கர்த்தரின் சத்தம் மிகவும் இன்பமானது. சமீபத்தில் ஒரு சகோதரனை நான் சந்தித்தேன். அந்த சகோதரனோடு பேசிக்கொண்டு இருந்தேன். அவன் சொன்னார், முதல் நீ ஜெபம் பண்ணு. அந்த சகோதரனை பார்த்து நான் ஜெபித்தேன். ஜெபித்த வேளையில கர்த்தர் பேசினார், மகனே நீ என்னால் மறக்கப்படுவதில்லை. நான் உனக்கு ஆறுதலின் தேவனாய் இருக்கிறேன். நான் ஒரு நாள் உன்னை கைவிட மாட்டேன். உன்னை கொண்டு அநேகருக்கு என் நாமத்தை விளங்க செய்வேன். நீ மரித்து போகிறவன் அல்ல, நீ தள்ளப்பட்டவன் அல்ல, நீ எழும்பி எனக்காக நிற்கக்கூடியவன். உன்னை தாயின் கருவிலே உன்னை தெரிந்து கொண்டேன் என்று சொல்லி அந்த மகனை பார்த்து கர்த்தர் பேசினார். அந்த மகன் உடனே அந்த ஜெபம் முடிந்தவன் என்னை வந்து கட்டி பிடித்து கொண்டா. ஐயா, நான் சாவதற்காக எதிர்நோக்கி கொண்டு இருந்தேன். இந்த உலக வாழ்க்கை எனக்கு வேண்டாம் என்று நினைத்தேன். என் அப்பா என் மூஞ்சில முழிக்காத, நீ வெளியே போன எங்க அப்பா சொல்லிட்டார். எங்க அம்மா என் கணவனுக்கு பிடிக்கலன்னா நீ எனக்கு வேண்டாம். உன்னை 10 மாசம் சுமந்ததே எனக்கு அது கஷ்டமா இருக்கு, நீ எனக்கு தேவையில்லைன்னு சொல்லிட்டாங்க. என் கூட பிறந்த அண்ணன் என் தங்கச்சி என்ன வேண்டாதவனாக பார்த்தார்கள். என்ன செய்வது எனக்கு தெரியவில்லை. ஆனால் என் கர்த்தர் ஏசப்பா உங்க மூலமா மகனேன்னு கூப்பிட்டாரு. இந்த வார்த்தையை கேட்கும்போது என் இருதயத்தில் ஒரு ஆனந்தம் வருகிறது, ஒரு மகிழ்ச்சி வருகிறது. ஐயா, ஆக எங்க அப்பா என்ன சொன்னா, ஏசப்பா எனக்கு என்ன சொன்னா அதை நான் செய்வேன். என் மாம்சத்துக்குரிய அப்பா, என் மாம்சத்துக்குரிய அம்மா, என் மாம்சத்துக்குரிய அண்ணன், என் மாம்சத்துக்குரிய தங்கச்சி என்னை வெறுக்கலாம், தள்ளலாம், என் மனதை துக்கப்படுத்தலாம். ஆனா என் ஆவிக்குரிய என் தகப்பனாக இயேசு என்னை பார்த்து மகனே சொன்னாரு, நான் உன்னை தள்ளுவதன்னு சொன்னாரு, உன்னை கருவிலேயே தெரிந்து கொண்டேன்னு சொன்னாரு. அந்த அப்பா என் இருதயத்தை தேற்றிட்டா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அன்பானவர்களே, என் புறாவே உன் சத்தம் இன்பமானது. நொந்து போயிருக்கிறீர்களா? மன உடைந்து இருக்கிறீர்களா? கலங்கி கொண்டு இருக்கிறீர்களா? விளம்பிக் கொண்டு இருக்கிறீர்களா? குடும்பத்தை நினைச்சு அழுகிறீர்களா? வாழ்க்கை நினைச்சு அழுகிறீர்களா? கர்த்தரின் சத்தம் இன்பமானது. ஒரு தாய் தேற்றுவது போல அவர் உன்னை தேற்றுவார். ஆம், ஒரு தகப்பன் சுமப்பது போல அவர் உன்னை சுமப்பார். ஆமென், ஆமென். ஒரு தாய் தகப்பன் உன் கண்ணீரை துடைப்பதை காட்டிலும் என் கர்த்தர் உன் கண்ணீரை துடைப்பா. அவர் தான் சொல்றார், என் சத்தம் இன்பமானது. இந்த சத்தத்துக்குள் நீ இருப்பாயானால் உன்னை நான் கனப்படுத்துவேன். அல்லேலூயா. ஒரு நாள் நானும் கூட படித்தான். குடும்பத்தை நினைச்சு அழுது கொண்டு இருக்கும் போது கர்த்தரினை பார்த்து சொன்னார், நீ என்னால் மறக்கப்படுவதில்லை மகனே, நான் உன்னை மறப்பதில்லை என்று கர்த்தர் சொன்னார். அந்த வார்த்தை என் இருதயத்தை கனப்படுத்த. இந்த ஊழிய வேண்டாம், இந்த குடும்பம் வேண்டாம், யாரு வேண்டாம், எங்காவது ஓடிவிடலாம் என்று என் இருதயத்தில் நான் சிந்தித்தேன். ஆனா கர்த்தரோடு பேசின, மகனே நீ என்னால் மறக்கப்படுவதில்லை, நான் உன்னை மறப்பதில்லை, உன்னை நான் பெரிய சாதி ஆக்குவேன், உன் வாயிலிருந்து நான் உன் வாயிலிருந்து உன்னை நடத்துவதை சகல ஜனத்தாரும் காண்பார்கள் என்று இன்றைக்கும் என்னை நடத்தி கொண்டு இருக்கிறார். அவருடைய வார்த்தை, அவருடைய சத்தம் இன்பமானது. இதைத்தான் இந்த சாலமோன் ஆமென் சொல்லுகிறார், என் புறாவே உன் சத்தம் இன்பமானது. உன்னத பாட்டு 5:2 சொல்லுகிறார், அவருடைய சத்தம் கேட்க அவர் சத்தம் இன்பமானது என்று சொன்னார். இந்த உன்னத பாட்டு 5:2 சொல்லுகிறது, அந்த சத்தத்தை கேட்கும்படியா கதவை தட்டுகிற என் நேசரின் சத்தத்தை கேட்டு நான் கதவை திறப்பேன் என்று சொல்லி இந்த சாலமோன் சொல்லுகிறது போல நீங்களும் அப்படி சொல்வீர்களானால் உங்க இருதய கதவை நீங்க திறக்கும் போது அந்த இன்பமானவர் உங்க இருதயத்துக்குள்ள வருவா. வெளிப்படுத்தல் 3:20 சொல்லுகிறபடி, இதோ ஆமென் சத்தத்தை கேட்டு எவன் கதவை திறக்கிறானோ அவனோடு நான் போஜனம் பண்ணுவேன், அவனும் என்னோடு போஜனம் பண்ணுவான் என்று கர்த்தர் சொன்னாரே, அதே போல உன்னை அவன் உன் இருதயத்தின் கதவை தட்டும் பொழுது
நீ திறந்து கொடுப்பாயானா அவர் உனக்குள்ளே வாசம் செய்வார். எரோமியா 31:20 சொல்லுகிறது, உனக்காக என் இருதயம் கொதிக்கிறது. யார் சொல்லுவாங்க இந்த உலகத்துல? அப்பா பெற்ற அப்பா அம்மா சொல்லுவாங்களா? கூட பிறந்த அண்ணன் தம்பி சொல்லுவாங்களா? இல்லைங்க, இல்லைங்க. ஆனா கர்த்தர் சொல்றாருங்க, உனக்காக என் இருதயம் கொதிக்கிறது என்று சொல்லி. அன்பான தேவ பிள்ளையே, இன்றைய நாட்களில என் புறாவே என்று சாலமோன் சொல்லுகிறது போல நீங்களும் என் புறாவாகிய கர்த்தாவே, என் புறாவாகிய என் தேவனே, என் புறாவாகிய இயேசுவே, என் புறாவாகிய பரிசுத்த ஆவியானவரே, உன் சத்தம் என் இருதயத்துக்கு, என் வாழ்க்கைக்கு இன்பமானது என்று சொல்வீர்களா? அடுத்து 4வது இந்த சாலமோன் சொல்லுகிறார், என் புறாவே உன் முகரூபம் அழகானவை. அல்லேலூயா, ஆமென். எவ்வளவு அழகா சொல்றார் பாருங்க. உம்முடைய முகரூபம் ரொம்ப அழகானது என்று சொல்லி இந்த சாலமோன் அப்படியே கர்த்தருக்குள் வர்ணிக்கிறார். நான் திருமணம் ஆகுவதற்கு முன்பு வரையிலும் என் முகத்தை குறித்து நான் பலமுறை நான் கலங்கி இருக்கிறேன். ஏன் ஆண்டவர் என் முகத்தை இப்படி படைத்து விட்டார்? என்னை ஏன் இப்படி படைத்து விட்டார்? திருமணம் நடப்பதற்கு முன்பு வரையிலும் என்னை குறித்து ரொம்ப கலங்கி இருக்கிறேன். என் பிறப்பை ஒரு வித்தியாசமாக இருக்கிறது, என் குடும்பத்துல நான் இப்படி பிறந்திருக்கிறேனே என்று சொல்லி என்னையே நான் வேதனைப்படுத்திருக்கிறேன், துக்கப்படுத்திருக்கிறேன். எனக்கு ஒரு மனைவி வந்த போது என் மனைவி இவ்வளவு அழகா இருக்கிறாங்க, ஆனா நான் இப்படி இருக்கிறேனே என்று சொல்லி நானும் என் மனைவியும் எத்தனோ முறை கடந்து போகும்போது சிலருடைய பார்வைகள் மேல் படும் பொழுது நான் நினைப்பேன், என் மனைவியும் என்னை எப்படி நினைப்பாங்க, எந்த விதத்துல நினைப்பாங்கன்னு சொல்லி. ஆனால் இப்போது கர்த்தருக்குள்ளாக நான் பார்க்கும் பொழுது, கர்த்தர் சொல்லுகிற காரியத்தை நினைக்கும் போது எத்தனையோ பேர் எங்களை பார்த்து சொல்றாங்க, இந்த ஜோடி பொருத்தம் அழகாய் இருக்கிறது. கணவனுக்கேற்ற மனைவி, மனைவிக்கேற்ற கணவன் என்று அழகாய் சொல்லுகிறதை நான் கேட்டிருக்கிறேன். ஏன் தெரியுமா? என் கர்த்தரின் பாதத்தில் அவர் அழகானவர் என்று சொல்லி அவருடைய சமூகத்தில் அமர்ந்திருக்கும் பொழுது எத்தனையோ முறை அந்த அழகானவர் எனக்குள்ள வந்தபடினாலே, அந்த அழகானவருடைய அழகு என்னையும் அழகுபடுத்தும்படியாய் அவர் விரும்பினபடினால் இன்றைக்கு அநேகுடைய வார்த்தை, அநேகுடைய பேச்சு, அநேகுடைய செயல் எங்களை சந்தோஷப்படுத்துகிறதா இருக்கிறது. எனக்கு அன்பானவர்களே, என் புறாவே உன் முகரூபம் அழகாய் இருக்கிறது இந்த சாலமோன் சொல்லுகிறது போல நீங்க சொல்லக்கூடுமா? இவர் சொல்லுகிறார், என் பிரியமே, என் ரூபவதியே, நீ எழுந்து வா. இந்த உன்னத பாட்டு 2:10 சொல்லுது, என் பிரியமே, என் ரூபவதியே, நீ எழுந்து வா. உன்னத பாட்டு 2:13 சொல்லுகிறது, என் பிரியமே, என் பூரண ரூபவதியே, உன்னில் பழுதொன்றும் இல்லை. நீ எவ்வளவு அழகா இருக்கிறேன், அந்த அழகுக்குள்ள என்னையும் நடத்தும் என்று உன்னத பாட்டு 4:7 சொல்லுகிறது. அல்லேலூயா. ஆக பிரியமான தேவ பிள்ளைகளை, நாம் எல்லாரும் காட்டிலும் நம்ம டம்மி பண்ணி நம்மளை குறை சொல்லிக்கிட்டு இருக்கிறோமே, இல்லவே இல்லை. என் அப்பா இயேசு நமக்குள் வந்தா அந்த அழகுள்ளவர் நம்மை அழகாய் வழி நடத்துவா. நம் காரியங்கள் அனைத்தையும் அவர் ஜெயமாக்குவா. நமக்கு வேண்டிய சகல ஆசீர்வாதத்தையும் நமக்கு கொடுப்பா. ஏன்னா அவர் அழகுள்ள தேவனாய், அற்புதமான கர்த்தராய், ராஜாதி ராஜனாய் நமக்கு முன்னே அவர் நடந்து கொண்டு இருக்கிறார். அதனால்தான் சொல்ல, நீங்கள் என்னிலும் என் வார்த்தை உங்களும் இருந்தால். என்ன அழகா சொல்ற இந்த வார்த்தை பாரு, நீங்கள் என்னிலும் என் வார்த்தை நீங்க கேட்டுக்கொள்வது அது கூட கொடுக்கப்படும். ஆமென். ஏன்னா நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நானும் தெரிந்து கொள்ள. அப்ப கர்த்தர் நம்மை தெரிந்து கொண்டார். சும்மா நம்மளை தள்ளி விடுறதுக்கல்ல, நம்மளை வெறுத்து தள்ளி விடுவதற்கல்ல, அவர் அழகு நிறைந்தவர். அந்த அழகை காண்பதற்கு நீங்கள் எப்படி ஆயத்தமாகிறீர்கள்? ஆம், தானியேல் அவருடைய அழகை காண்பதற்காக 3 வேளை கர்த்தரை தேடுவதற்கு பிரியமாயிருந்தார். அல்லேலூயா, ஆமென். அவருடைய உபவாச ஜெபம், அவருடைய உபவாசத்தின் கூப்பிடுதல் கர்த்தரை காணும்படியா, அந்த அழகோடு அழகாக அவர் இணையும்படியா அவருடைய சமூகத்தில் தன்னை கொடுத்தார். வேதத்தின் அடிப்படையில் நீங்க பார்க்கும்போது ஏசாயா 53ஆம் அதிகாரத்தை பார்க்கும்போது அவர் அழகான தேவன் தான். ஆனா உங்களுக்காக, எனக்காக அவர் அழகையே மாற்றிக்கொண்டார். ஆகவே தான் ஒரு பாடலை நான் எழுதினேன். ஐக்காயும் ஏற்றவாறு தள்ளாடி நடந்தவரே, உம்மழகு மாறவில்லையே, உம்ம
அழகு மாறவில்லை. அழகே அழகே நீதான் அழகே, அழகே அழகே நீதான் அழகே. இந்த பாடல் அவரை வர்ணிச்சு, அவர் உனக்காக எனக்காக பட்ட பாடுகளை நினைச்சு, அவர் பேசினது, அவர் செயல்பட்டது, அவர் கஷ்டப்பட்டது, அவர் ரத்தம் சிந்தினதை அப்படியே நினைச்சு இந்த பாடலை நான் எழுதினேன். அவர் எவ்வளவு அழகானவர். அந்த அழகான கர்த்தர் உனக்காக எனக்காக அப்படியே ஃபுல் தோற்றத்தையும் மாற்றுகிறார். நொறுக்கப்பட்டு ஒடுக்கப்பட்டு வாயும் திறக்கவில்லை, நொறுக்கப்பட்டு ஒடுக்கப்பட்டு வாயும் திறக்கவில்லை, உம்மழகு மாறவில்லை, உம்மழகு மாறவில்லை. ஓ அழகே அழகே நீதான் அழகு. என் உள்ளம் உடைக்கப்பட்டது. இந்த பாடலை எழுதும்போது நான் எங்கு இருந்தேன்னு என்னை அறியாமல் இருந்தேன். இந்த பாடல் இன்னைக்கு உலகத்தில் பல இடங்கள் போய்கொண்டு இருக்கு. நீங்க யூடியூப்ல பார்க்கும் பொழுது கர்த்தர் சொல்ற வார்த்தையின் பிரகாரம் யூடியூப்ல நீங்க பார்த்தீங்கன்னா ஜீசஸ் காஸ்பல் பிரீச்சிங் சபை சர்ச்சின் போட்டீங்கன்னா அதுல இந்த பாடல் வரும். நீங்க கேட்டு பாருங்க, உங்களையே மெய் மறந்து போவீர்கள். ஏன்னா இயேசு அழகானவன். அந்த அழகுக்குள்ள நீங்க போகணும், அந்த அழகுக்குள்ள போகணும். அதனாலதான் இந்த சாலமன் சொல்றான், என் இயேசு என் கர்த்தர் சாரோனின் ரோஜாவை போன்றவர், அவர் லீலியின் புஷ்பத்தை போன்றவர், காட்டு மரங்களின் கிச்சிலி பழங்களை போன்றவர் என்று சொல்லி இந்த ஆண்டவரை இந்த சாலமோன் உயர்த்துகிறார். எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, இந்த ஒரே வசனத்துல 4 காரியங்கள். முதல் காரியம், என் புறாவே உன் முகத்தை எனக்கு காண்பியும். 2வது, என் புறாவே உன் சத்தத்தை நான் கேட்கட்டும். 3வது, என் புறாவே உன் சத்தம் இன்பமா. 4வது, என் புறாவே உன் முகரூபம் அழகானவை. இதற்குள்ள நீங்களும் நானும் இருப்போம் என்றால் நிச்சயம் கர்த்தர் உங்களையும் என்னையும் ஆசீர்வதிப்பா. அவர் ஒரு நாளும் நம்மை கைவிட மாட்டார். அவர் ஒரு நாளும் நம்மை விட்டு விலக மாட்டார். எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, இந்த சத்தியத்தை கேட்கிற நீங்கள் இந்த ஆதாம் ஏவாளை போல நீங்கள் தள்ளி விடுவதற்கு இடம் கூடாதீர்கள். இந்த காயனை போல பூமியில நிலையற்றவளாய் இருப்பதற்கு இடம் கூடாதீர்கள். இந்த நோவாவை போல, ஆபிரகாமை போல, யாக்கோபை போல, மோசையை போல நீங்களும் கர்த்தருக்குள் கணம் பெற அந்த ஆசீர்வாதம் உங்கள் மேலும், உங்க பிள்ளைகள் மேலும், உங்க குடும்பத்து மேலும் வர இங்கே இந்த சாலமன் சொல்லுகிறார், கண்மலையின் வெடிப்புகளிலும் சிகரங்களின் மறைவிடங்களிலும் தங்குகிற என் புறாவே என்று சொல்லுகிறபடி இந்த புறாவை பார்க்கத்தான் நீங்களும் நானும் வந்தோம். இந்த புறா பிதாவுக்கு ஒப்புதலாய் இருக்கிறது. இந்த புறா பரிசுத்த குமாரனாகிய இயேசுவுக்கு ஒப்புதலாய் இருக்கிறது. இந்த புறா பரிசுத்த ஆவிக்கு ஒப்புதலாய் இருக்கிறது. ஆகவே தான் இந்த புறாவை நீங்கள் அங்கீகரியுங்கள். இந்த புறாவை உங்களுக்குள்ள வரவையுங்கள். உங்கள் ஆவி, ஆத்துமா, சரீரம் புதுமையாய் மாறட்டும். உங்கள் ஆசீர்வாதங்கள், இழந்து போன ஆசீர்வாதங்கள் மீண்டும் உங்களுக்குள் வரட்டும். நீங்கள் கர்த்தருக்குள் கர்த்தரின் பிள்ளைகள் என்று கம்பீரமான ஜெயகோஷம் போடுங்கள். உங்களை கொண்டு உங்க குடும்பத்தை, உங்களை கொண்டு அக்கப்பக்கம் இருக்கிறவங்கள, உங்களை கொண்டு உங்க கிராமத்தை, உங்களை கொண்டு உங்களை தேடி வருகிற ஜனங்களை, உங்களை கொண்டு உங்களை சுத்தி இருக்கிற சகல உறவினர்களை, உங்களை கொண்டு இந்த தேசத்தை விடுவிக்க அல்லது ரட்சிக்க கர்த்தர் உங்க மேல் கிருபையாய் இருப்பார். அந்த கிருபையை வரவேற்கும்படியாய் இந்த புறாவுக்குள்ளே நீங்களும் நானும் இருப்போம். ஆண்டவர் நிச்சயமா ஆசீர்வதிப்பா. அப்படியே கண்களை மூடுவீர்களா? கர்த்தருடைய சமூகத்தில் கொடுப்பீர்களா? என் புறாவே என்று சாலமோன் கூப்பிட்டது போல நாங்களும் கர்த்தாவே உம்மை நாங்கள் கூப்பிடுகிறோம். என் பிதாவே, என் குமாரனாகிய இயேசுவே, என் பரிசுத்த ஆவியாகிய கர்த்தரே, நீங்க தான் புறாவாக மாறி எனக்குள்ள வந்திருக்கிறீங்க. அப்பா, இதை நான் இன்றைக்கு அங்கீகரித்திருக்கிற என்னையும் ஆசீர்வதியும்.
என்னையும் ஆசீர்வதிங்க. ஒப்பு கொடுங்க, ஒப்பு கொடுங்க. ரீகாபா சந்துடா ஆமே, ஒப்பு கொடுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். எஸ் மைட்டி பவர். தள்ளப்பட்டு இருக்கிற உன்னை, ஆமென், எஸ் நிலையில்லாமல் இருக்கிற உன்னை, ஆமென், எந்த ஆசீர்வாதமும் காணாதிருக்கிற உன்னை ராபிலிமோ கர்த்தர் இன்றைக்கு இந்த வார்த்தையின் மூலமாய் தொட்டிருக்கிறார். இன்றைக்கே நீ மனம் திரும்பு. சகோதரனே, உன் இருதயம் அங்குலாக்கிறது, எதுவுமே வாய்ப்பதில்லை, எல்லாமே நழுவி கைவிட்டு போகிறது. துன்பம் துயரம்தான் என்னை பெருக செய்கிறது. ராத்திரியில சரியா தூங்க முடியல, எனக்கு வேதனையும் சஞ்சலமாய் இருக்கு, நான் என்ன பண்ணுவேன் என்று நினைக்கிறாயா சகோதரனே? இன்றைக்கு கர்த்தர் உன்னை நிலையாய் நிறுத்த போகிறார். நீ காயன் அல்ல, நீ ஆதாம் ஏவாள் அல்ல. உன்னை கர்த்தர் ஆமே அவருக்குரியவனாய் தெரிந்திருக்கிறார். நிச்சயம் உன்னை பயன்படுத்துவார். என் அன்பு மகளே, உன்னை அழைத்தது எதற்காக? நீ எங்கே ஓடுகிறார், என்ன செய்கிறார்? அடிக்கடி உன் ஓட்டம் எங்கே? எஸ், உன்னை நான் மீட்டு கொண்டிருக்கிறேன், உன் கையில பொறுப்பை கொடுத்திருக்கிறேன். தள்ளி விடாது, தள்ளி விடாது. ஊழியக்காரனே, கர்த்தரின் சத்தத்துக்கு செவிகொடு. நிலையில்லாம இருக்கிறாயா? நிலையுள்ளவனாக கர்த்தர் உன்னை தெரிந்திருக்கிறார். நோபா கர்த்தரின் சத்தத்துக்கு செவி கொடுத்தாரே, தன் குடும்பத்தை காத்துக்கொண்டா. தன் குடும்பத்துக்காக நீ புலம்பிக் கொண்டிருக்கிறாயா ஊழியக்காரனே? நோபா தன் குடும்பத்தை காத்து கொண்டது போல உன் குடும்பத்தை காத்துக்கொள், என் சமூகத்தில் அமரு. வாலிபனே, காயினை போல நிலையில்லாம அழுந்தி தெரிய ஓடுகிறாயா? உன் ஓட்டம் எவ்வளவு நாட்களுக்கு? நீ மற்றவர்களை ஏமாற்றி கொண்டிருக்கிறாயா? உன் ஊழியக்காரனை ஆமே தள்ளி ஆமே உன்னை மேன்மைப்படுத்த நினைக்கிறாயா? எத்தனை பேருக்கு நீ சந்தோஷமா மாறுற? உன் சந்தோஷம் எவ்வளவு நாட்களுக்கு? கர்த்தர் சொல்றார், நீ திரும்பி வந்தா எலிசா போல, இல்லை என்றால் நீ காயினை போன்று. தேவன் நல்லவர், தேவன் நல்லவர். ஆமென். சிறு பிள்ளைகள், வாலிபர்கள், கணவன், மனைவி, தகப்பன், தாய், அனைவரும் தொடுங்க, அனைவரும் தொடுங்க. இந்த நேரத்தில் யாரெல்லாம் அர்ப்பணம் பண்ணினார்களோ அவர்களை ஆசீர்வதிங்க. பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவருக்கு எங்களை தாழ்த்துவோம். இயேசுவின் நாமத்தில் ஆமென். கர்த்தர் உங்களோடு பேசுகிறார்.